ஸோ வெல்கம் பேக் டு என்ன வாங்க போகிறோன்னா வணக்கம். ஃபைனலி ஸோ ஆக்சுவலாக பெரிய பிரேக்கு தான் இல்லைன்னு சொல்ல. அவளை ரியலி நீடட் திஸ் பிரேக். செம்ம வேலை எல்லாம் முடிச்சு ஒரு செம்ம எக்ஸாஸ்ஷன் முடிச்சு ஒரு ரெஸ்ட் எடுத்து வரணுன்றது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட் அதுக்குள்ளே பூந்துருவோம். இந்த பாட்டு வந்துங்க ரொம்ப ட்ரை பண்ணேன் ரொம்ப ட்ரை பண்ணேன் டாச் பண்ணுறதுக்கு. சரி கேட்டுறக்கூடாது, ரியாக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடியல. போட்டானே ஷூட்டப்பே வந்து போட்டு என்னடா பாட்டு இது அப்படின்னா ஊரும் இல்லைடா கேட்கலையா அடா பாவிகளா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கேட்டுட்டேன் நான் பாட்டு, வீடியோவும் பார்த்துட்டேன். பட் இதை நான் ஏன் ரீரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா உங்களோட ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் செம்ம ஜாலி ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்டப்போ செம்மையாக ஒட்டிக்கிச்சு. அப்போ நான் ட்விட்டரில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் மீம்ஸ்லாம், டூ மச் ஆஃப் லேயர்ஸ், என்ன ஜான்ரா இப்படி ஷிஃப்ட் ஆகுது பாட்டில் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதில் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. வேற லெவல் பட்டாசு. இங்க உளுந்த நான் பாட்டு வேற லெவல் எனக்கு. குவாலிட்டி கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து குவாலிட்டி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. அதனால் வாங்க இந்த லிரிக்ஸ் செத்துட்டேன், வேற லெவலில் செத்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது. செம்ம அழகான ஒரு ஃப்ளோ இது வந்து, அந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப செம்ம அழகான ஒரு ஃப்ளோ இது. பால் டப்பா இப்படி எழுத முடியுமா? இந்த வயலின் பிட்டு வேற லெவல் போ, சம்மடி.
ஓ! இது வேற லெவல் தான். அந்த இதெல்லாம் கொடைய போட்டு குடிப்பான் மனுஷன். என்ன வெள்ளையா இல்ல ராஜனி ராஜன ராவண ராவணா. ப்ளூப்பர்ஸ்லாம் எடுத்து போட்டது தான் மாசுது. எஸ். ஓகே. ஸோ இருக்கு. தீபாவளி மறந்துட்டாரு. ஓகே. என்னன்னா, இதில் வந்து எனக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அதனால தான் நான் இந்த பாட்டு வந்து ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து வச்சிருந்தேன். ஏன்னா, இப்ப இவங்க இந்த பாட்டு ரிலீஸ் ஆனோனே ஒரு பயங்கரமான ஒரு ஹேட் கேம்பெயின் போணுச்சு சாய பேக்கர் மேல திடீர்னு சம்மந்தமே இல்லாம. சரியா? அது வந்துட்டு ஆ லேயர்ஸ் மிக்ஸிங்க பத்தி நெறைய பேசியிருந்தாய்ங்க. அப்புறம் எஸ் தேர் ஆர் டூ மெனி லேயர்ஸ். அத வந்து நான் ஒத்துக்கிறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த ஊரும் பிளட் 10,000 ஆர் அந்த போர்ஷன் அதெல்லாம் வந்து ஓ! இன்னும் இவ்ளோ இருக்கு அப்படின்ற மாரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஓகே, ஓகே, ஓகே அப்படின்ற மாரி இருந்துச்சு. அந்த லிரிக்ஸ் எஸ் அந்த ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன்ல லிரிக்ஸ் வந்து மியூசிக் டாமினேட் பண்ணிருச்சு. லைட்டா லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் வால்யூமா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. புரியுது எனக்கு. பட் அது அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரியல. ஓகே 1. அதுக்கப்புறம் வந்து பாட்டு எங்க ஆரம்பிச்சு, எங்க போய் எங்க முடியுதுன்னே தெரியல அப்டின்னாய்ங்க. என்னால அத ஏத்துக்கவே முடியல. ஏன்டா நீங்க நான் ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டே கேட்டது இல்லையாடா? அ கேட்டதே இல்லையா? ஏ.ஆர். ரஹ்மான் பண்ணதே இல்லையா இத? அவ்ளோ அன்கன்வென்ஷனலா பாட்டு போட்டு அந்த மனுஷன் நம்மள கொளுத்திருக்காரு. அ ஏதோ சாயபேங்கர் தான் இத வந்து கண்டுபிடிச்ச மாதிரியும், சாயபேங்கர் தான் ஒரு பாட்டுக்குள்ள பல ஜானர்ஸ கொண்டு வந்த மாதிரியும் பேசுறது வந்து அதிலேயே தெரிஞ்சுச்சு அது வந்து ஒரு டார்கெட்டடான ஒரு கேம்பெயின். அது வந்து சொல்லி வச்சு பண்ற ஒரு சம்பவம் அப்டின்ற மாரி இருந்துச்சு. அ அ அங்க வந்தோனே எனக்கு வந்து ஓகே, இவிங்க வந்து நம்மள செய்றாய்ங்க. நம்ம முட்டாளா இருக்கக்கூடாதுன்ற லெவல்ல ஆயிட்டேன். ஸோ ஏன்னா எத்தன பாட்டு ஏ.ஆர். ரஹ்மான் போட்டிருக்காரு. சம்மந்தமே இல்லாம ஆரம்பிச்சு, சம்மந்தமே இல்லாம போய் முடிஞ்சு, எங்கெங்கேயோ போயிட்டு வரும் பாட்டு நடுவுல. நீங்க என்னன்னா, இது இது பாட்டு எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியல. திடீர்னு மாசா ஆரம்பிக்குது. திடீர்னு மெலடிக்கு போகுது. திடீர்னு ரேப்ல முடியுதுன்னா இதெல்லாம் ராமான் பண்ணி முடிச்சுட்டாரு. சரியா? அதுக்குன்னு நான் வந்து இத வந்து அ சாய் அபியங்கர் இது பண்ணணும்னு சொல்லல. பட் இதெல்லாம் கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா? இது வந்து சாய் அபியங்கர் வந்து ரொம்ப அன்கன்வென்ஷனலா மியூசிக் போடுறாரு. கன்வென்ஷனல் மியூசிக்லாம் வர ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. இங்க இதெல்லாம் தூக்கி சாய் அபியங்கர் மேல பழி போட தேவையில்ல. ஆனா அதே நேரத்துல ஒரு யூனிக்கான ஒரு சவுண்ட் அத வந்து சாய் அபியங்கர் குடுத்துட்டு தான் இருக்காரு நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு சனாக்கு அப்புறம். சனா இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கப்புறம் சனாவோட மியூசிக்ல ஒரு இது இருக்கும். அது வந்து இது கேட்டாலே அந்த ரானஸ் ஒண்ணு இருக்கும். இது சனா பாட்டு அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங்ல வந்து சனா குடுத்துருவாரு எப்பயுமே. சனாவுக்கு அப்புறம் ஒரு நெறைய மியூசிக் டைரக்டர் வந்தாங்க. எல்லாரும் பாட்டு பாடுனாங்க. எஸ். அதுல வந்து பர்ட்டிகுலர்லி ஒரு சவுண்டிங் அப்படின்னு ஒரு வேரியேஷன், ஒரு டிஃபரன்ஸ், ஒரு யூனிக்னெஸ் குடுத்தது வந்து, ஒண்ணு பரத் சங்கர் நான் பார்த்தேன். மாவீரன் அப்ப ஒண்ணு. ஸோ அவரும் ஒரு யூனிக்கான ஒரு சவுண்ட் குடுத்தாரு. ஒண்ணு. அதுக்கப்புறம் சாய் அபியங்கர் நான் பார்க்குறேன். கேட்டாலே அந்த லேயர்ஸ், அந்த மிக்ஸிங்கு இதுதான் இந்த ஆளோட ஸ்டைலு. இப்படிதான் சாய் அபியங்கர் பாட்டு போடும். அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் வந்து எடுத்து வச்சுட்டாரு. ஸோ அந்த ஒரு யூனிக்னெஸ் இருக்குல்ல அந்த சவுண்ட்ல, அது ஒர்க் ஆவுது. அது வந்து பயங்கரமா ஒர்க் ஆகுது வித் த மாஸஸ் என்ன கேட்டா. எனக்கெல்லாம் செம்ம ஒர்க் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே. நான்லாம் வந்து அந்த எங்க உழுந்தேன்னா, ஒண்ணு வந்து அல்லலே அல்லட்டூட் அங்க உழுந்தேன். நான் வீடியோ பார்க்கல. பாட்டு மட்டும் தான் கேட்டேன். கார்ல கேட்டேன். அது ஒத்த ஸ்பீக்கர் வெடி வேற லெவல் ஷூட் அப்ப கேட்டேன். அதனால ஆ அந்த டூட அப்படியும் சொல்ல முடியும் அப்படின்றது வந்து எனக்கு வேற லெவல் மாட்டுறது செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ஒட்டிக்கிச்சு அந்த போர்ஷன். அதுக்கப்புறம் அந்த ராஜாதி ராஜன்னா ராவண ராவணன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ராவண ராவணன்னு நெனச்சேன். அப்புறம் லிரிக்ஸ் பார்த்தா ராவண ராவணன்னு தெரிச்சுட்டேன் நானு. அது வேற லெவல் லிரிக்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு பாட்டு ஒட்டிக்கிச்சு. அது ஒரு பேச்சே இல்ல அப்படின்ற மாரி ஆயிருச்சு. நடுவுல அப்புறம் மெலடி போர்ஷன். மெலடி போர்ஷன் வந்து எடுத்தோனே அந்த அலையவ கலையவ வந்து எஸ் ஒட்டிக்கிச்சு. இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த மொத்த போர்ஷனுமே பாட்டோட அப்படியே ஒரு வீவ் ஆயி உள்ள வரும்ல. செம்ம ஸ்மூத் அது. அதுல வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வாங்க டெம்போ மாத்தி போலாம். கிடையாது.
அப்படி ஒரு செம்ம ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷன்ல அந்த மெலடி போர்ஷன் வந்து கிக் இன் ஆகும். அது வேற லெவல்ல ஒரு ட்ரான்சிஷன் அது என்ன கேட்டா. செம்ம மேட்டர் பண்ணிருவாங்க அசாய் வெங்கர். அதுவும் லிரிக்ஸ் அந்த இடத்துல பால்டப்பா எழுதின லிரிக்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தோனே நான் வந்து சிதறிட்டேன். அது வேற லெவல் லிரிக்ஸ். மொத்தமாவே வேற லெவல் லிரிக்ஸு. ஸோ அதுக்கு செம்ம ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு. ஸோ ஐ ரியலி லவ் திஸ் சாங். இந்த பாட்டோட இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் வருது. இது இன்னைக்கு அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வீடியோ வந்துருவாங்க கன்சிஸ்டன்ட்டா. கவலைப்படாதீங்க. அதான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா கன்சிஸ்டன்ட் ஆயிரணும் மறுபடியும். பழைய லெவலுக்கு போயிரணும் நம்ப அப்படின்றது வந்து தெளிவா இருந்தேன். அதனால தான் நான் கொஞ்சம் நல்லா கேப் விட்டே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா செம்ம டயர்டுங்க. சாதாரண உங்க வீட்டு டயர்டு, எங்க வீட்டு டயர்டு